வெல்கம் டு ரூப்ஸ் அண்ட் கிச்சன். நான் உங்கள் ரூபினி. நவராத்திரி 7ஆம் நாள் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வழிபட போகிற தேவி சரஸ்வதி தேவி. நம்ம இன்றைக்கி சரஸ்வதிக்கு நைவேத்தியமாக பாசிப்பயிறு சுண்டல் செய்ய போகிறோம். 2 கிளாஸ் பாசிப்பயிறு எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே வறுத்து ஆற வச்சு நான் டப்பாவில் கொட்டி வச்சுருக்கேன். அந்த பாசிப்பயிறு நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கடையிலேருந்து வாங்குறீங்கன்னா ஒரு கடாயில் பாசிப்பயிரை கொட்டி ஒரு 2 நிமிஷம் நல்லா வாசம் வர ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரையும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இது ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். குக்கரில் பாசிப்பயிரை போட்டுட்டு 2 டம்ளர் பாசிப்பயிருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டே வேக வச்சிடலாம். நம்ம உப்பு போட்டு வேக வச்சா அப்படியே குலையாமல் வரும், நல்லாயிருக்கும். 3 விசில் மட்டும் வச்சு நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆவி அடங்கிருச்சு. இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. லேசாக தண்ணி இருக்குது கொஞ்சம், அதை நம்ம அப்படியே வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. பருப்பு நம்ம வேக வச்சு சாப்பிடும்போது பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்ச பாசிப்பயிரை இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு உடஞ்சிராமல் குழஞ்சிராமல் மெதுவாக கிளறி விடுங்க. சும்மா அந்த ஈரப்பதம் ட்ரை ஆகிற வரையும் நம்ம இதை கிளறி விட்டால் போதும். இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் நான் அதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், பாசிப்பயிறு சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணிடலாம். இன்றைக்கி நவராத்திரி 7ஆம் நாள். நம்ம உடுத்த வேண்டிய நிறம் பச்சை. நீங்கள் சேலை பச்சை கலரில் கட்டிக்கலாம். அதுபோல் ப்ளவுஸ் பிட்லாம் நீங்கள் கொடுக்குறதுனா பச்சை கலர்லேயே கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இன்றைக்கி சரஸ்வதி தேவிக்கு நம்ம போட வேண்டிய கோலம் சங்கு கோலம். நிறைய வெரைட்டிஸில் சங்கு கோலம் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அதுபோல் வீடு டிசைனில் கோலம் உங்களுக்கு தெரியும்னா அந்த மாதிரி கோலமும் போடலாம், வீடு கோலமும் போடலாம். இது ரெண்டுமே சரஸ்வதிக்கு ரொம்ப உகந்தது. நான் இன்றைக்கி சிம்பிளாக சங்கு கோலம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுடலாம். இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ சரஸ்வதியே வருக, ஓம் நமோ நாமகளே வருக, ஓம் நமோ கலைமகளே வருக, ஓம் நமோ வந்தருள்வாய் நமக. திரும்ப சொல்கிறேன். ஓம் நமோ சரஸ்வதியே வருக, ஓம் நமோ நாமகளே வருக, ஓம் நமோ கலைமகளே வருக, ஓம் நமோ வந்தருள்வாய் நமக. இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை பார்த்து நீங்கள் வாசிச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற ஆராத்தி மதுரை ஆராத்தி. அதாவது கல்கண்டும் ஜீனியும் கலந்து நம்ம ஆராத்தி செய்ய போகிறோம். ஒரு ஆராத்தி தட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஜீனியை பரப்பிக்கோங்க. அது மேலே ஒரு பாக்கெட் கல்கண்டை கொட்டிக்கோங்க. இப்போ இது மேலே 2 அகல் விளக்கை ஏற்றினா மதுரை ஆராத்தி ரெடி. நீங்கள் இந்த ஆராத்தி தட்டிலே பூ போல் ஷேப் பண்ணிவிட்டு அதில் கூட நம்ம இந்த கல்கண்டையும் ஜீனியையும் அரேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ எதாவது ஆராத்தியாக எடுத்துடலாம். உங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்டெல்லாம் போனதுக்கப்புறம் ஆராத்தி எடுத்துக்கோங்க. ஓம் சரஸ்வதியே நமோ நம. இன்றைக்கி நவராத்திரி 7ஆம் நாள் பூஜை ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சது. நவராத்திரி 9 நாளும் என்னென்ன கோலம் போடணும், என்னென்ன பூஜை பண்ணணும், என்னென்ன தெய்வத்தை என்னென்ன மந்திரம் சொல்லி வழிபடணும் எல்லாமே உள்ள ஒரு கம்ப்ளீட் கைடு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நவராத்திரி 8ஆம் நாள் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.